ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்லினோஷன் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் அதோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஸோ இயர்லி கிரிட்டிசிசம் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு. இப்போ நம்ம இயர்லி இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்கேருந்து ஆரிஜின், அதெல்லாமே பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் கிரிட்டிசிசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லேட்டர் 17th செஞ்சுரியில் தான் அதை வந்து இங்கிலாந்தில், அதாவது இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் நல்லா ஃபேமஸ் ஆனிச்சு அப்படின்னு சொன்னோம். அதனால் நம்ம அதை எலிசபெத்தன் ஏஜில் அப்படின்னு பார்க்குறோம். அதை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் கிரிட்டிசிசத்தை பொறுத்த வரைக்கும் பிலிப் சிட்னி எழுதின அண்ட் அப்பாலஜி ஃபார் போயட்ரி தான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் தாமஸ் வில்சன்ஸ் அப்படின்னவர் எழுதின ஆர்ட் ஆஃப் ரீட்டரிக் தான் இங்கிலீஷ் கிரிட்டிசிசத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒர்க்கு. வில்சனுக்கு அப்புறமா ரிச்சர்ட் டாட்டல்ஸ் அவரோட ஒர்க் மிஸ்செல்லனி அண்டு ரோஜர் ஆர்ச்சம்ஸ் எழுதின ஸ்கூல்மாஸ்டர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா poetic anthology அண்ட் வெரி குட் treatise ரெஸ்பெக்டிவ்லி கிரிட்டிசிசம் இன் இங்கிலீஷ். இப்போ செகண்ட் ஸ்டேஜில் ரிச்சர்ட் பர்த்தம் எழுதின ஆர்ட் ஆஃப் இங்கிலீஷ் poesie அண்ட் மேரி வெப் எழுதின டிஸ்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் poetry. ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் சிட்னி வந்து அப்பாலஜி ஃபார் poetry எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம பிலிப் சிட்னி பற்றி பார்க்க போகிறோம். சார், பிலிப் சிட்னி வாஸ் த poet and critic of renaissance. He borrowed 3 notes from Italy. His apology was written probably 1583 and published in 1595. He attacked Stephen Gosson's pamphlet, School of Abuse, containing a pleasant invective against poets, pipers, players, jesters, such as caterpillars of Commonwealth. பிலிப் சிட்னி ஸ்டீபன் காசன் எழுதின ஸ்கூல் ஆஃப் அபியூஸை பற்றி பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருப்பார். இன்வெக்டிவ் அகென்ஸ்ட் அப்படின்னா அபியூஸ் அப்படின்னு அர்த்தம், அதாவது இன்சல்ட்டிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, போயட்ஸ், பைப்பர்ஸ்னால் பிக் பைப் அதை ப்ளே பண்ணுறவங்க, அப்புறம் பிளேயர்ஸ், ஜெஸ்டர்ஸ் அப்படின்னா கோமலி, ஃபூல்ஸ். ஸோ இவங்க எல்லாமே ஒரு கேட்டர் பில்லர் மாதிரி தான் காமன்வெல்த்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கவர்மெண்ட்டில் எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஒரு கேட்டர் பில்லர், கம்பளி பீச்சு மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருப்பார். இந்த கோசனோட ஒர்க்கை அவர் சிட்னிக்காக டெடிகேட் பண்ணியிருப்பார். சிட்னி சேஸ் poetry is a speaking picture with this end to teach and delight. He also says the poem as a creator. The Roman called the poets as words. It means prophet. பிலிப் சிட்னி poetry பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, poetry is a speaking picture with this end to teach and delight. அதாவது ஒரு பேசும் ஒரு ஓவியம், அதாவது ஒரு படம், அந்த மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதை எதோட கம்பேர் பண்ணுறாருன்னா, கிரியேட்டர் அப்படிங்கிற க்ரீக் வேர்டு அதோட கம்பேர் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ரோமன்ஸ் எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னா இதை வேர்ட்ஸ் அப்படின்னு கூப்பிட்டாங்க. வேர்ட்ஸ் அப்படின்னா ப்ராஃபெட், அதாவது தீர்க்கதரிசி அப்படின்னு கூப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஜான் ட்ரைடன் பற்றி பார்க்க போகிறோம். ஜான் ட்ரைடன் யார் அப்படின்னா, அவர் ஒரு நியோ கிளாசிக்கல் கிரிட்டிக். டாக்டர் ஜான்சன் கால்டு ட்ரைடன் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம். T.S. Eliot called him first master of English criticism. Dryden also is called the father of comparative criticism and historical criticism. Dryden used the term examen, which means critical analysis. He took it from the French playwright Corneille. Dryden wrote an essay on dramatic poesie, which is a dialogue among 4 characters. டாக்டர் ஜான்சன் வந்து ட்ரைடனை த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி டிஎஸ் எலியட் ஃபஸ்ட் மாஸ்டர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் அப்படின்னு ஜான் ட்ரைடன் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் த ஃபாதர் ஆஃப் கம்பேரிட்டிவ் கிரிட்டிசிசம் அண்ட் ஹிஸ்டாரிக் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ட்ரைடன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எக்ஸாமன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாரு. அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு அர்த்தம். இது எங்கேருந்து அவர் எடுத்தார் அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் பிளே ரைட்டர் கார்னெல் அவரோட ஒர்க்லேருந்து இதை எடுத்திருக்காரு. ஸோ இவரோட பெஸ்ட் ஒர்க்கை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அண்ட் எஸ்ஏ ஆன் ட்ராமட்டிக் poesie. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 4 கேரக்டர்ஸ், இது ஒரு டைலாக் வந்து ஒரு 4 கேரக்டர்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கிரிட்டஸ் யார் அப்படின்னா சார் ராபர்ட் ஹோவர்ட். இவர் யாருன்னா சப்போர்ட்டர் ஆஃப் கிரீக் அண்ட் ரோமன் போய்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இவங்க யாரோட சப்போர்ட்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னா ஆன்சியன்ட் அண்ட் பிளாங்கர்ஸோட சப்போர்ட்டர்ஸாகவும் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா லார்ட் பேக்ஹர்ஸ்ட் அவர் யாருன்னா சப்போர்ட்டர் ஆஃப் மாடர்ன்ஸ் அண்ட் சார்லஸ் சாக்விலியம் அப்படின்னா சப்போர்ட்டர் ஆஃப் மாடர்ன்ஸ் தான். அடுத்தது லூசிடஸ் பார்க்குறோம். அவர் யாருன்னா சர் சார்லஸ் சர்ப்ளே
இவர் பார்த்தீங்கன்னா யங்கர் விட். ஸோ இவர் யாருன்னா சப்போர்ட்டர் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ட்ராமா. நெக்ஸ்ட்டு லியூசிடஸ், இவர் யாருன்னா சப்போர்ட்டர் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ட்ராமா. அடுத்தது நியாண்டர். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா டைடர். இவர் யாரோட சப்போர்ட்டராக இருக்கார் அப்படின்னா சப்போர்ட்டர் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமா அண்டு ரைம். ஸோ இவரோட மற்ற ஒர்க்கை பற்றி பார்க்கும்போது எ பேரலல் போய்ட்ரி அண்ட் பெயிண்டிங் அண்ட் ப்ரிஃபேஸ் டு ஃபீபிள்ஸ், இதையும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸை நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்ததான் நம்ம அலெக்சாண்டர் போப் பற்றி பார்க்குறோம். இவர் பார்த்திங்கன்னா ஒரு அகஸ்டன் ஏஜ் கிரிட்டிக். ஸோ அதனால தான் இவர் அகஸ்டன் கிரிட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். எஸ்ஏ அண்ட் கிரிட்டிசம் இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் said to copy nature is to copy them and a little learning is dangerous thing. Preface to Shakespeare, Art of Thinking, Epistle Augustus. Preface to the transition of the Iliad. Alexander Pope uses the term wit for criticism. அலெக்சாண்டர் போப் பற்றி நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக அவரோட எஸ்ஏ ஆன் கிரிட்டிசம் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். இதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா டு காப்பி நேச்சர் இஸ் டு காப்பி தேம் அண்ட் லிட்டில் லேர்னிங் இஸ் டேஞ்சரஸ் திங். அதாவது ஒரு குறைந்த அளவு அறிவு என்பது மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவரோட இன்னும் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் எது அப்படின்னா ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர் அண்டு ஆர்ட் ஆஃப் திங்கிங், எப்செல் டு அகஸ்டஸ். ஸோ இது எல்லாமே இவர் எழுதின இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் ப்ரிஃபேஸ் டு த டிரான்சிஷன் ஆஃப் த இலியட். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப மெமரபுளான ஒரு ஒர்க் ஆஃப் அலெக்சாண்டர் போப். ஸோ இது மட்டும் இல்லாமல் அலெக்சாண்டர் போப் யூஸஸ் எ டேர்ம், அதாவது விட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா கிரிட்டிசிசத்துக்காக அந்த வேர்டை யூஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் நம்ம டாக்டர் ஜான்சனை பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ஜான்சன் வாஸ் த ஃபாலோவர் ஆஃப் ட்ரைடன் இன் கம்பேரிட்டிவ் கிரிட்டிசிசம். ஸோ ஜான்சன் வந்து ட்ரைடனை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. எதில் அப்படின்னா கம்பேரிட்டிவ் கிரிட்டிசிசத்தில். ஹிஸ் கிரிட்டிக்கல் ஆர்டிக்கல் appeared in Rambler. Johnson edited Shakespeare plays. His best work was Lives of English Poets, which contains 52 leaves from Cowley to Gray. He took 4 years to complete it. He practiced criticism in the age of prose. He attacked Lycidas and dismissed Tom Jones as immoral. Johnson also was moralistic critic. ஸோ ஜான்சனோட கிரிட்டிக்கல் ஆர்டிகல்ஸ் எல்லாமே எதில் அப்படியே அப்பியர் ஆகிருக்குன்னா, அதாவது பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னா ரேம்பர் அப்படிங்கிற மேகசினில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட பெஸ்ட் ஒர்க்கை நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா லிவ்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் போய்ட்ஸ். அதில் 52 போய்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு. ஃப்ரம் கவுலி டு கிரே வரைக்கும் சொல்லியிருக்காரு. இந்த லிவ்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் போய்ட்ஸ் எழுதுறதுக்கு அவருக்கு 4 இயர்ஸ் தேவைப்பட்டது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் கிரிட்டிசிசத்தை எங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்குன்னா த ஏஜ் ஆஃப் ப்ரோஸ். அது மட்டும் இல்லாமல் இவர் லெசிடாஸ் அண்டு டாம் ஜோன்ஸை வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ எதனால் அப்படின்னா அது இம்மாரலாக இருக்குது அப்படின்னு இவரை வந்து நம்ம ஒரு மாரலிஸ்டிக் கிரிட்டிக், அதாவது ஒழுக்கத்தை பற்றி பேசுகிற ஒரு கிரிட்டிக் அப்படின்னு சொல்லலாம். நன்னெறி கோட்பாடுகள் உள்ள ஒரு கிரிட்டிக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் பற்றி பார்க்க போகிறோம். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் வாஸ் கிரியேட்டிவ். ஸோ ஒரு எப்போ க்ரியேட்டிவாக இருந்தார் அப்படின்னா 1798 to 1850 வரைக்கும். ஸோ இந்த பீரியடில் தான் அவர் என்ன எழுதுறாருன்னா ஹி ரோட் ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட் and essay upon epitaphs, preface to the excursion. He wrote an poetic diction in 1802. He was a romantic critic. He said that the language of poetry is not different from the language of prose. He asks the questions, what is the poet? வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தை வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவர் ஒரு ரொமான்டிக் கிரிட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் எழுதின எஸ்ஏ அப்பான் எபிடாப்ஸ், ப்ரிஃபேஸ் டு எக்ஸ்கர்ஷன், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸாக சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹீரோட் போய்டிக் டிக்ஷன் வந்து எப்போ எழுதுறாருன்னா 1802 எழுதுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, என்ன அப்படின்னா வாட் இஸ் த poet? ஸோ அது மட்டும் இல்லாமல் பொய்டிக் லாங்குவேஜுக்கும் ப்ரோஸ் லாங்குவேஜுக்கும் பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு எஸ்டி கோல்ரிட்ஜை பற்றி பார்க்குறோம். இஸ் எ கிரிட்டிக் அண்ட் பிலாசபர். According to Richards, Coleridge is the father of all modern criticism. ஸோ ரிச்சர்ட்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த கிரிட்டிசிசத்துக்கு எல்லாத்தையுமே ஃபாதர், இந்த மாடர்ன் கிரிட்டிசிசம் எல்லாத்தையுமே ஃபாதர் யார் அப்படின்னா எஸ்டி கோல்ரிட்ஜ் அப்படின்னு தான் சொல்கிறாரு. He was inspired by Kant, ஜெர்மன் philosopher. ஸோ இவர் வந்து காண்ட் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் philosopher-ஆக ரொம்ப இன்ஸ்பயர் ஆனார். He felt proud to be called a high German transcendentalist. ஸோ அவர் வந்து ஒரு ஹை ஜெர்மன் டிரான்ஸ்கேண்டலிஸ்ட் இருக்கிறதுல ரொம்ப பெருமையாடுறார் அப்படின்னு சொல்கிறார். ஹி டெவலப்ட் த தியரி ஆஃப் ஃபேன்சி அண்ட் இமேஜினேஷன். ஸோ இமேஜினேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்ததே யார் அப்படின்னா, ஸோ கொண்டு வந்ததுன்னு சொல்ல முடியாது, அதை டெவலப் பண்ணது யார் அப்படின்னா இந்த எஸ்டி காலேஜ் தான். அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ப்ரைமரி அண்ட் செகண்டரி இமேஜினேஷனை பற்றி சொல்கிறாரு. இவரோட கிரிட்டிக்கல் தியரி எதில் இருக்குது அப்படின்னா ஸோ இவரோட பயோகிராஃபியாக லிட்டரேரியாவில் அதை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஹி ஆல்சோ ஸ்பீக்ஸ் ஆஃப் வில்லிங் சஸ்பென்ஷன். கோல்ரிட்ஜ் ஷேக்ஸ்பியரை என்னன்னு கூப்பிட்றாரு அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் நேச்சர் அப்படின்னு கூப்பிட்றாரு. நெக்ஸ்ட்டு பிபி ஷெல்லியை பற்றி பார்க்குறோம்.
So he is famous for the defense of poetry, which records the history of poetry from the Greek to the Elizabethan age. He defended Thomas Love, Peacock and 4 ages of poetry. ஸோ பிபி சொல்லி பொறுத்த வரைக்கும் மற்ற போய்ட்டோட இவர் கிரிட்டிசிசம் கம்மியாக தான் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா டிஃபென்ஸ் ஆஃப் poetry. இந்த டிஃபென்ஸ் ஆஃப் poetryயில் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரி, அதாவது க்ரீக்லேருந்து இப்போ எலிசபெத்தின் ஏஜ் வரைக்கும் poetryயோட ஹிஸ்ட்ரியை பற்றி நல்லா தெளிவாக வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் தாமஸ் லவோட பீகாக் அண்ட் 4 ages of poetry, ஸோ அதையும் இவர் கிரிட்டிசிசம் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் நம்ம மேத்யூ அர்னால்டு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹீஸ் த அகாடமிக் கிரிட்டிக். ஸோ நம்ம ஒவ்வொரு கிரிட்டிக்கும் வந்து ஒவ்வொன்று சொன்னோம். பார்த்தீங்கன்னா அகஸ்டன் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம், ரொமான்டிக் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம், மாலிஸ்டிக் கிரிட்டிக் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேத்யூ அர்னால்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா அகாடமிக் கிரிட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இவர் யாருன்னா சன் ஆஃப் தாமஸ் அர்னால்டு. இவர் பார்த்தீங்கன்னா ஹெட் மாஸ்டர் ஆஃப் ரவி ஸ்கூல். ஓகேவா. He passed the stress on the development of human nature. It is a culture described in sweetness and delight in the book Culture and Energy. He is famous for the touchstone method in a study of poetry. He says the best poetry will be found to have a power of forming, sustaining and delighting us. He criticized Chaucer and Burns. He was against the historical criticism. He was the professor of poetry at Oxford. He wrote the essay The Function of Criticism at the Present Time. So it inspired T.S. Eliot and other modern critics. His book was Essays in Criticism condemned the English Romantics. So for example, Byron is empty, Shelley is incoherent, William Wordsworth incomplete, Coleridge poet and philosopher, and destroyed opium, Keats love letters to sergeant apprentice. Arnold wrote Culture and Anarchy, Literature and Dogma on translating Homer. His famous praise is literature is criticism of life. He practiced disinterestedness. He had no interest in the genre of novel. He speaks of high seriousness. பற்றி நம்ம சொல்ல போகும்போது அவர் இதில் ஃபேமஸாக இருக்கார் அப்படின்னா டச் ஸ்டோன் மெத்தட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் poetry. அதில் அது மட்டும் இல்லாமல் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சாசர் அண்ட் பர்ன்ஸை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசைஸுக்கு ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்கார். அது இல்லாமல் இவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் poetry ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. ஹீ ரோட் த எஸ்ஸே ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம் அட் த ப்ரெசன்ட் டைம். ஸோ இது யாரால் இன்ஸ்பயர் ஆனது அப்படின்னா T.S. Eliot அண்டு அதர் மாடர்ன் கிரிட்டிக்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹிஸ் புக் வாஸ் எஸ்ஸேஸ் இன் கிரிட்டிசிசம். அந்த புக்கு பார்த்திங்கன்னா எல்லா poeticக்கும் அது முக்கியமாக பார்த்திங்கன்னா ரொமான்டிக் poets எல்லாத்தையுமே பயங்கரமாக கண்டெம்ட் பண்ண மாதிரி எழுதியிருப்பார். ஸோ இந்த எஸ்எஸ் இன் கிரிட்டிசிசத்தில் பைரனை என்னன்னு சொல்லியிருப்பார், எம்டி அப்படின்னு சொல்லியிருப்பார். பைரனை வந்து ஒன்றுமே கிடையாது, அவர் ஒரு எம்டி, அவரோட ஒர்க் எல்லாமே ஒரு எம்டியானது அப்படின்னு சொல்லுவார். செல்லியை பற்றி சொல்லும்போது கோஹரண்ட், அவர் வந்து ஒரு பொருத்தம் மட்டும் தான் இருக்கும், அவரோட ஒர்க்ஸ் எதுவுமே வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். வில்லியம் வேர்ட்ஸ் பற்றி சொல்லும் போது இன்கம்ப்ளீட், அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே இன்கம்ப்ளீட், நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லுவார். கோல்ட்ஜி பற்றி சொல்லும் போது அவர் வந்து ஒரு poet அண்ட் philosopher அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதே வந்து ஹி டெஸ்ட்ராய்ட் ஓபியம் அப்படின்னு சொல்லுவார். கீட்ஸ் லெட்டர் பற்றி சொல்லும் போது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா லவ் லெட்டர்ஸ் டு சர்ஜென்ட் அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் கல்ச்சர் அண்ட் அனர்ச்சி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் லிட்ரேச்சர் அண்ட் டாக்மா ஆன் டிரான்ஸ்லேட்டிங் ஹோமர். ஹிஸ் ஃபேமஸ் ப்ளேஸ் இவரோட ஃபேமஸ் ப்ளேஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா லிட்ரேச்சர் இஸ் கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப். லிட்ரேச்சரே வந்து லைஃப்பை வந்து விமர்சனம் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லுவார். இவருக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா நாவல். ஸோ நாவலுங்கிற ஜெர்னி மட்டும் அவருக்கு பிடிக்காது. ஒவ்வொரு போய்ட்டுமே ஒவ்வொரு வகையான கிரிட்டிசிசத்தை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வயத்தில் இவர் என்ன வகையான கிரிட்டிசிசத்தை ப்ராக்டிஸ் பண்ணார் அப்படின்னா டிஸ்இன்ட்ரெஸ்ட்னஸ், அதாவது விருப்பம் இல்லாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஹை சீரியஸ்னஸ், ஸ்பீக்ஸ் ஆஃப் ஹை சீரியஸ்னஸ், ரொம்ப சீரியஸ்னஸ் கிரிட்டிசிசம் பண்ணியிருப்பார். அதாவது மற்றவங்களோட அதிகமான சீரியஸ்னஸோட கிரிட்டிசிசத்தை பண்ணியிருப்பார். ஸோ இவரோட லிட்ரேச்சர் அண்ட் டாக்மாங்கிறது ரொம்ப ஃபேமஸானது. டாக்மா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிடிவாதம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றையும் சுருக்கி வெரி இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ், அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், மற்ற ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த மிஸ்டேக்காக இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.